பற்றிய பல அரிய தகவல்களை அழகிய தமிழில் நமக்காக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். இன்று புகைப்பிடிக்கும் பழக்கம் நாட்டில் கூடுதலாகி கொண்டே போகிறது. தங்கள் உடலை தாங்களே கெடுத்துக் கொள்வதற்கு நாட்டில் பல பேர் அநியமாக இருக்கிறார்கள். புகைப்பிடித்தல் உடலுக்கு கேடு என்று விளம்பரம் செய்யப்படுகிறது. ஆனால் அந்த புகையை, சுருட்டை, அந்த சிகரெட் என்கிற வெண் சுருட்டை விற்பனை செய்வது நாட்டுக்கு நலம் தருமா என்று தெரியவில்லை. இன்றைக்கு அரசினுடைய அனுமதி பெற்றுத்தான் நாடெங்கும் இந்த சுருட்டுகள் விற்பனையாகின்றன. ஆனால் அது உடலுக்கு எவ்வளவு தீங்கானது என்பதையும் அரசே சொல்கிறது. மதுப்பழக்கத்திற்கு எதிராக எழுந்திருக்கிற எதிர்ப்பு கூட புகைப்பழக்கத்திற்கு எதிராக இன்றைக்கு நாட்டிலே எழவில்லை. சரியாக சொன்னால் மது குடிக்கிறவனைத்தான் கெடுக்கும். புகை பிடிக்கிறவனை மட்டுமல்ல, அடுத்து இருக்கிறவனையும் கெடுக்கும். அந்த மதுவையாவது அவர்கள் உள்ளே தள்ளிவிடுகிறார்கள். புகைப்பிடிக்கிறவர்கள் புகையை வெளியே தள்ளிவிடுகிறார்கள். எனவே அவர்களை பாதிக்கிற அளவை விட சுற்றி இருக்கிறவர்களைத்தான் அது கூடுதலாக பாதிக்கும். நிக்கோடின், தார், கார்பன் மோனாக்சைடு போன்ற வேதியியல் பொருள்கள் அனைத்தும் அந்த சுருட்டுக்குள், புகையிலைக்குள் பொதிந்து கிடக்கின்றன. இதில் நிக்கோடின் என்பது மிக கடுமையான ஒரு வேதியியல் பொருள், நச்சு பொருள் என்றே நாம் சொல்லலாம். ஒரு நிறமற்ற எண்ணெயைப் போல இருக்கிற அந்த நிக்கோடினை ஒரு குறிப்பிட்ட அளவு மனிதனின் உடலுக்குள் செலுத்தினால் அந்த நிமிடத்திலேயே மரணம் நேரும். ஆனால் புகைப்பிடிக்கிறவர்களெல்லாம் அப்படி ஒன்றும் இறந்து போய்விடவில்லை என்றால் அந்த அளவு குறைவாக இருக்கிறது. அது நேரடியாக ஊசியில் ஏற்றப்படாமல் மெல்ல நுரையீரலுக்கு போய் சேருகிறது. ஆனாலும் ஒன்றை நாம் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும், இது மெதுவாக வேலை செய்கிற நஞ்சுதான். ஆங்கிலத்தில் ஸ்லோ பாய்சன் என்பார்களே, அதற்கு இந்த சிகரெட்டை காட்டிலும் வேறு இன்னொரு எடுத்துக்காட்டை நாம் கூறவே முடியாது. மெல்ல மெல்ல மனிதனை கொன்று விடுகிற, நுரையீரலை முதலில் ஒன்றுக்கும் பயன்படாமல் ஆக்கிவிடுகிற ஒரு மிகப்பெரிய நச்சுக்கருவிதான் இந்த சிகரெட் என்கிற இந்த ஒரு பழக்கம். ஆனால் என்ன காரணத்தினாலோ அதனை பழகியவர்கள் விட முடியாமல் தவிக்கிறார்கள். நிக்கோடின் என்னவெல்லாம் செய்யும் என்பதை தெரிந்தும் தான் அது உற்பத்தி செய்யப்படுகிறது, தெரிந்து கொண்டுதான் விற்பனை செய்யப்படுகிறது, தெரிந்து கொண்டுதான் அது புகையாக பிடிக்கவும் படுகிறது. எனவே ஏதும் தெரியாதவர்களுக்கு நாம் சொல்லலாம், எல்லாம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது. நிக்கோடின் என்பது மிக குறிப்பாக இரத்த குழாயை சுருங்கச் செய்யும் என்பது ஒரு முக்கியமான செய்தி. நுரையீரலை அது கெடுக்கும் என்பதை எல்லோரும் அறிவோம். அதனை தாண்டி இரத்த குழாயை சுருங்கச் செய்கிற போது சட்டென்று மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகள் பல இருக்கின்றன. ஆனால் இதனையெல்லாம் எடுத்துச் சொல்லுகிற வேளையிலே கூட புகைப்பிடிக்கிற பழக்கம் உள்ளவர்கள் முன்வைக்கிற வாதம் என்ன என்றால், புகைப்பிடிக்கிறவனெல்லாம் செத்தா போயிட்டான் அல்லது புகைப்பிடிக்காதவனெல்லாம் சாகாமலேயே இருக்கிறானா என்று கேட்கிறார்கள். புற்றுநோய் வந்தவர்கள் பிழைத்து கொள்வதும் உண்டு, புற்றுநோய் வராமலேயே இறந்து போவதும் உண்டு. அதற்காக புற்றுநோய் வரட்டும் என்று யாரும் வரவேற்பதில்லை, வரவேற்கவும் மாட்டார்கள். அப்படித்தான் புகைப்பிடித்தவர்களில் இறந்து போகாமல் பல ஆண்டுகளாக புகைப்பிடித்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் விதிவிலக்குகளே தவிர எடுத்துக்காட்டுகள் இல்லை. அவர்கள் நம்முடைய முன்மாதிரிகள் இல்லை. நாம் இந்த பழக்கத்தை விட்டாக வேண்டும். இதற்காக ஒரு இயக்கமே நாட்டில் இன்றைக்கு தேவைப்படுகிறது என்று சொல்லலாம். போதை பழக்கத்திற்கு எதிராக, மதுவிற்கு எதிராக, இந்த புகைப்பிடித்தலுக்கு எதிராக, குட்கா, கஞ்சா போன்ற பழக்கங்களுக்கு எதிராக, அதிலும் இளைய தலைமுறை இன்றைக்கு அதற்கு பலியாகி கொண்டிருக்கிறார்களே, அவற்றுக்கு எதிராக நாம் போராட வேண்டிய, விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இவையெல்லாம் ஏதோ ஒரு சமூக இயக்கங்களின் வேலை என்று கருத வேண்டியதில்லை. அரசியலுக்கும் இதற்கும் தொடர்பு இல்லை என்றும் நாம் நினைக்க வேண்டியதில்லை. அரசியல் என்பது சமூகத்திற்காகத்தான், சமூக மக்களின் நலன் கருதித்தான். எனவே அரசியலில் இருக்கிறவர்களுக்கு, சமூக அக்கறை உள்ளவர்களுக்கு, கல்வியியலில் படித்தவர்களாக இருக்கிறவர்களுக்கு, மருத்துவத்துறையில் இருக்கிறவர்களுக்கு எல்லோருக்கும் இதில் பெரும் பங்கு இருக்கிறது.
திரைப்படங்களிலே ஒரு விளம்பரம் போட்டுவிட்டால் போதுமானது என்று நாம் கருதிவிடக்கூடாது. இது பற்றிய விளக்கங்கள், இது பற்றிய விழிப்புணர்வுகள் இன்னமும் வந்து சேரவில்லை என்பதைத்தான் நாடு முழுவதும் புகைப்பிடிக்கிற பழக்கம் உள்ளவர்களை நாம் பார்க்கிறோம் என்பது காட்டுகிறது. எனவே இதனை விரிவாக எடுத்துச் சொல்வதற்கு இன்னமும் அரசு தன் பணத்தை செலவழிக்க வேண்டும். அடுத்ததாக பிரான்சிலும் நியூசிலாந்திலும் போடப்பட்டிருக்கிற தடை போல நம்முடைய நாட்டிலும் அதற்கு படிப்படியாக தடை கொண்டு வரப்பட வேண்டும். இந்த புகைப்பிடிக்கிறவர்கள் இந்த பழக்கத்தை விட்டுவிடலாம் என்று கருதினால் மெல்ல மெல்ல விடுகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் பெரும்பான்மையாக அந்த பழக்கத்தை விடுவதில்லை என்றுதான் உண்மை. மதுப்பழக்கத்திலே ஒரு மாற்றம் உண்டு. மதுப்பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் சட்டென்று அதனை நிறுத்திவிட முடியாது. அப்படி நிறுத்திவிடவும் வேண்டாம் என்று கூறுகிறார்கள். ஊஞ்சல் ஆடுகிற போது அந்த ஊஞ்சலை சட்டென்று நிறுத்தக்கூடாது. அதன் வேகம் குறைந்து மெல்ல மெல்லத்தான் அந்த ஊஞ்சல் நிறுத்தப்பட வேண்டும் என்பது போல மதுப்பழக்கம் அப்படித்தான் நிறுத்தப்பட வேண்டும் என்கிறார்கள். அது மதுவிற்கு பொருந்துமோ இல்லையோ, ஒரு நாளும் அது புகைப்பழக்கத்திற்கு பொருந்தாது. புகைப்பழக்கம் உடனடியாக விடப்பட வேண்டிய ஒன்று. நீ எப்போதிருந்து இந்த பழக்கத்தை விட்டுவிட்டாய் என்கிற கேள்விக்கு நாளையிலிருந்து என்று விடை சொல்லுகிறவன் அதை விடப்போவதில்லை என்று பொருள். நான் ஏற்கனவே விட்டுவிட்டேன் என்று சொல்லுகிறவன்தான் அதை நடைமுறைப்படுத்துவான் என்பதும் தெளிவு. எனவே இந்த புகைப்பழக்கம் மிக விரிவாக பரவலாக மாணவர்கள், பெண்கள் என்று எல்லோரிடத்திலும் இன்றைக்கு பரவி கொண்டிருக்கிறது. அப்படி பரவுகிற வேளையில் இது முதலில் நாகரிகத்தின் அடையாளமாக கருதப்பட்டு தொடங்கி பிறகு பழக்கமாக ஆகி விட முடியாமல் அடிமையாக ஆகிற அளவுக்கு இது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த புகைப்பிடிக்கும் பழக்கத்தை எதிர்த்தும் அதனை விளக்கியும் அதில் இருக்கிற கொடுமைகளை எடுத்துச் சொல்லியும் ஒரு சமூக இயக்கமே இந்த மண்ணில் இன்றைக்கு தேவைப்படுகிறது என்றுதான் கூறத் தோன்றுகிறது.